நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். EOWல் நமது கம்ப்ளைண்டின் பாண்டுகளை வெரிஃபை செய்வதற்கான வெப்சைட்டை வெளியிட்டுள்ளார்கள். அந்த வெப்சைட்டில் நமது முதலீட்டாளர்கள் எல்லாம் மொபைல் நம்பரை பயன்படுத்தி அவர்களுடைய டீட்டெயிலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பல பேருக்கு சரியான முறையில் பாண்டு ஏறவில்லை என்ற குழப்பங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் முதலீட்டாளர்கள் நிறைய பேர் பயங்கர மன உளைச்சலும் பதட்டமும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். EOWல் வெரிஃபை செய்து கொண்டிருக்கிற பாண்டுகள் எல்லாமே நியோமேக்ஸ் கொடுத்த பாண்டுகள் தான். ஆகையால் அந்த பாண்டுகள் செல்லும் இல்லை செல்லாது அப்படி என்று கூறுவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. காரணம், அவர்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் தலைமையினுடைய கண்ட்ரோலில் பாண்டு வந்து கொண்டிருந்தது. அதற்கப்புறம் ரீஜனல் பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டார்கள். அந்த ரீஜனல் நிறைய தவறுகள் செய்திருக்கிறது. அதுபோல் கம்ப்ளைண்ட்டு மார்ச் மாதம் 23 கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. 23லேருந்து 7வது மாதம் வரைக்கும் டெபாசிட் முதலீட்டாளர்கள்ட்ட வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 7வது மாதம் வரைக்கும் வாங்கிட்டு இருந்த டெபாசிட்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்காக ஜூலையில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறமும் இவங்க பிஸ்னஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பிரச்சனை நல்ல மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகும் அந்த பிரச்சனைக்குரிய முதலீட்டு செய்த பாண்டுகள் அனைத்தையும் முதலீட்டாளர்கள் அந்த லீடர்கிட்ட போய் கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த லீடர் என்ன பண்ணுறாருன்னா, கொடுக்குறேன் என்று வாக்குறுதி கொடுத்து 8வது மாதம் 9ஆம் மாதம்லாம் பாண்டு கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்த பாண்டுகள் எல்லாமே அவர்கள் கொடுத்த பாண்டு, அது நம்ம கைக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு சேஃப். ஆனால் அவர்கள் அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா தவறு இருக்கிறதா என்பது வழக்கின் தன்மையை கொண்டு நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நம் கையில் இருக்கும் பாண்டு நமக்கு பாதுகாப்பான பாண்டு என்பதை நீங்கள் உணர வேண்டும். காரணம் என்னவென்றால், இவர்கள் நம் பாண்டை ரிஜெக்ட் செய்தால் அடுத்த கட்டம் நாம் இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்டராகவும் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது. கிரிமினல் வழக்கு ஆக்டிவிட்டீஸ் கிரிமினல் வழக்கில் போய்டும், லாண்ட் ஆர்டரில் போய்டும். அதுபோல் லீடர் யார் நமக்கு பணம் கை நீட்டி வாங்கியிருக்காங்களோ அந்த லீடரு அந்த பாண்டு நமக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் நம்மளுடைய பணத்தை வாங்கி ஏமாத்துன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் நம்ம கொண்டு போயிடலாம். எந்த சூழ்நிலையும் நம்ம போட்ட பணமும் நம்ம போட்ட பாண்டும் நமக்கு செல்லாதுன்ற ஒரு எண்ணமும் அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்திலையும் முதலீட்டாளர்கள் யாரும் நினைத்துவிட வேண்டாம். இன்னொன்று என்னென்னா, நாம் சங்கத்தோடு இணைந்து இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, வழக்கறிஞரை நாடி இந்த பாண்டை இதுபோல் EOW ரிஜெக்ட் செய்துவிட்டது, நான் முதலீடு செய்திருக்கிறேன், அதற்கான முதலீட்டு தொகைக்கான பாண்டு எனது கையில் பணம் வாங்கிய லீடர் கொடுத்திருக்கிறார், அதனுடைய உண்மைத்தன்மை இல்லை என்று நிறுவனம் சொல்கிறது என்றால் அந்த நிறுவனத்து மேலேயும்
அந்த லீடர் மேலேயும் வழக்கு தொடருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆகையால் முதலீட்டாளர்கள் யாரும் மன உளைச்சலுடன் அதிருப்தி அடையாமல் நிதானமாக வழக்கறிஞரையும் இஓடபிள்யூயும் அணுகுங்கள். இஓடபிள்யூ ரிஜெக்ட் பண்ணணும். அதாவது அவங்க ரிஜெக்ட் பண்ணல இன்னும். அதை ரிஜெக்ட் பண்ணால் அவங்க இப்போ ஏற்றி தான் நமக்கு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. எந்த பாண்டையும் நமக்கு ஏற்றாமல் இல்லை, எல்லா பாண்டையும் டோட்டல் வேல்யூ பண்ணி தான் கணக்கு சொல்லியிருக்காங்க. இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. பாண்டில் ஐடி நம்பர் அடிக்கிறாங்க. அந்த ஐடி நம்பர் அடிக்கிறது எல்லாமே ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பெஷலாக நியூ ஸ்டூடெண்ட், அதாவது புதுசாக படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு சிஸ்டம் ஒர்க் பண்ண தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்களை போட்டு தான் இந்த பாண்டை எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த ஒர்க்கே நியூ ஒர்க்கு. இதில் அவங்களுக்கு அனுபவம் கிடையாது. அதே மாதிரி பதட்டம் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து வந்த பிள்ளைங்க, அதனால் அந்த பொறுப்புணர்வுகள் கம்மியாக இருக்கிறதுடைய வாய்ப்புகள் இருக்கும். ஆகையால் அவர்கள் செய்யும் பணிகள், அவர்கள் சிறு சிறு தவறுகள் செய்திருக்கிறார் என்பது உண்மை. அது எங்கு நடந்திருக்கின்றதால் பெயர் உள்ளதில்லை, அதில் மிஸ்டேக் இருக்குது. ஐடி நம்பரில் ஒரு நம்பர் மாறினாலும் மிஸ்டேக் ஆகிடுது, அதுதான் ரிஜெக்ட் ஆகிறது. அதுபோல் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இது எல்லாம் முதலீட்டாளர்கள் தனிப்பட்ட முறையில் இஓடபிள்யூக்கு சென்று அவர்கள் அங்குள்ள அதிகாரிகளை அணுகி உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஜெராக்ஸோடு சென்று அதை கிளியராக வெரிஃபை பண்ணி என்ன மாற்றங்கள் உள்ளது என்றது அந்த மாற்றங்களை திருத்தி விட்டால் உங்கள் பாண்டு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இது நிறுவனத்தின் மேல் குறை கூறுவதோ இஓடபிள்யூ மேல் குறை கூறுவதோ எந்த விதமான காரணமும் கிடையாது, எந்த விதமான பலனும் கிடையாது. ஏன்னா அவர்கள் பணியை கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஸ்கேம் என்பதால் 61,000 பேர் என்ற ஒரு பெட்டிஷனர் லிஸ்ட் என்பதால் அதில் குளறுபடிகள் வருவதற்கான 100% வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை நிதானமாக நாம் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். முதலீட்டாளர்களை நாம் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆகையால் முதலீட்டாளர்கள் யாரும் பதட்டப்படாமல், கோவப்படாமல், வேகப்படாமல் நிதானமாக உங்களுடைய ஐடி நம்பரையும் பெயரிலையும் எந்த பிழைகள் இருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு பிழைகள் இருக்கிறதை தெரிந்து கொண்டு நேராக சென்று அங்குள்ள அதிகாரிகளை அணுகி நீங்கள் அதை மாற்றிக்கொண்டு, பெயரில் பிரச்சனை இருந்தால் அதை மாற்றிக்கொண்டு, மொபைல் நம்பரில் பிரச்சனை அதை மாற்றிக்கொண்டு, அதுபோல் ஐடி நம்பரில் பிரச்சனை இருந்தே கொண்டு இருக்கிறது. நிறைய ஐடியில் நம்பர்கள் மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே அது ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் அதையெல்லாம் தெளிவுபட கிளியர் செய்துவிட்டால் உங்கள் பாண்டு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நியோ முதலீட்டாளர் நல சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.